பேச சொல்கிறாங்கன்னு தெரியாமல் போச்சு நம்மளுக்கு. திருப்பி யாருக்காவது ஷால்வை போட்டு கொஞ்சம் பொண்ணாட போட்டலாமா? அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் தேவையில்லாத வேலை நேரோ பெரிய பெரிய ஆளெலாம் வச்சு என்னையும் கொண்டு வந்து உட்கார அந்த சீட்டு ஒன்று சீட்டு இருந்தால் கண்ணாடி போடணும்ல படிக்க. டி சிப்மா ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ராசிகலப்பன் சார் எனக்கு ஃபோன் பண்ணார். இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, இவ்வளோ பெரிய இன்ஸ்டியூட் இருக்குது அப்படிங்கிறத ராசிகலப்பன் சார் தான் எனக்கு சொன்னார். அதுக்கப்புறம் ஃபாதர் பேசினார், நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னாரு. தீபாவளிக்கு முன்னாடியெல்லாம் கொஞ்சம் ஷூட்டிங் எல்லாம் கம்மியாகிடும். ஏன்னா ஷூட்டிங் வச்சா போனஸ் கொடுக்கணும், ஷூட்டிங் வச்சா செட்டில் பண்ணணும், தீபாவளி கழித்து தரேன்னு சொல்ல முடியாது. எல்லோரும் தீபாவளிக்காக தான் அங்கே ஷூட்டிங்கே வர்றாங்க. அதனால் ஷூட்டிங் எல்லாம் கொஞ்சம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வீட்டில் தான் இருந்தேன் 4 நாளில். சரி வரலாம்னு சொல்லிட்டு, நான் சின்ன வயசில் சரியாக படிக்க மாட்டேன். ஆனால் என்னை படிக்க வச்சது, படிக்கணும், படித்தா நல்லா வரலாம், உருப்படலாம் அப்படின்னு சொன்னது என்னை வந்து திருச்சிக்கு பக்கத்தில் மான்ஃபோர்ட் ஸ்கூல் இருக்குது, அதில் செயின்ட் ஜேம்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு ஒன்று இருக்குது பாலக்குறிச்சியில். அங்கே தான் படித்தேன் நான். என்னை படிக்க வச்சது எல்லாமே அந்த கப்ரியல் குரூப்ஸ், அந்த மான்ஃபோர்ட் குரூப்ஸில் இருக்க பிரதர்ஸ் தான் என்னை படிக்க வச்சது. அங்கே போய்தான் இந்த ஒரு ஃபிலிம்லாம் இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, ரெக்ரேஷன் ஒன்று இருக்குது, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்னு ஒன்று இருக்குது, லஞ்ச் இருக்குது, ஈவினிங் இருக்குது. அப்புறமேலு ஸ்டடி டயத்துலேருந்து காலையில் முதல் நாள் நைட்டு 7 மணிக்கு ஒருத்தர் பேசுகிறோம், மறுநாள் காலையில் 9 மணிக்கு தான் ஒருத்தருக்கு பேசணும். எந்த ஸ்டூடெண்ட்டும் எந்த பசங்களும் யாரும் பேசிடக்கூடாது. 7 மணிக்கு டின்னர் முடிஞ்சுன்னா அதுக்கப்புறம் யார் படிக்க போகிறாங்களோ படிங்க, ப்ரே பண்ண போனால் ப்ரே பண்ணுங்க. கரெக்டாக 11 o'clock தூங்கிடணும். மறுநாள் காலையில் ஸ்டடி இருக்கும், ஸ்டடி முடிஞ்சதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் இருக்கும், பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சு ஸ்கூலுக்கு போகையில் தான் 8:40 தான் ஒருத்தர் பேசணும். பேசவே விடாது, உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரியான மிகப்பெரிய டிசிப்ளினை எனக்கு சொல்லிக் கொடுத்தது அந்த ஸ்கூல் தான். அங்கே இருந்த ஃபாதர்ஸ் பிரதர்ஸ் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. இப்போ டி சிப்மாவை பற்றி நான் சொல்லணும்னா, நாங்கள் வரும்போது நான் பழைய ஆள், வயசான ஆள் கிளம்புன்னு நினச்சிடக்கூடாது. நான் சினிமாவுக்கு வந்தது 87 வந்துட்டேன் நான். அப்புறம் 89 நான் பெங்களூர் இன்ஜினியரிங் பண்ணேன், அது நான் செமஸ்டர். ஆனால் அதனால் இங்கே நான் வந்துட்டு அடிக்கடி சென்னையிலே சுற்றிக்கிட்டு இருப்பேன். எப்படியா டைரக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி சுற்றிக்கிட்டே இருப்பேன். அப்போல்லாம் இன்ஸ்டியூட்லாம் இல்லை, ஃபிலிம் இன்ஸ்டியூட்டு சென்னை தான் இருந்துச்சு. மற்றபடி இந்த மாதிரி டி சிப்மா மாதிரிலாம் இருக்காது. எடிட்டிங்னா என்ன, கேமரானா என்ன, ஸ்க்ரீன் ப்ளே எப்படி எழுதுறது, அதெல்லாம் எதுவுமே சொல்லித்தர மாட்டேன், யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. 4 ஹிந்தி படம் பார்த்துருக்கேன், 2 இங்கிலீஷ் படம் பார்த்தேன். நான் வரும்போது 2 இங்கிலீஷ் படம் தான் பார்த்துருக்கேன். ஆனால் எங்கள் லெனின் சாரோட தந்தையார் பீம்சிங் எடுத்த எத்தனை படத்தையும் நான் பார்ப்பேன். தமிழ் படம் எல்லாத்தையும் பார்த்துருவேன். ஆனால் நான் இங்கே வரும்போது எனக்கு 4 ஹிந்தி படம், இந்த குர்பானி, ஷோலே, அது மாதிரி எக்ஜே கேளியே, ஹிந்தி படம் ட்ரங்கன் மங்க்கு, அப்புறம் ஒரு பாண்டு ஜேம்ஸ் பாண்ட் படம் தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகிறது எப்படி, என்ன ஏதுன்னு ரொம்ப போராட்டம். யார்ட்டா போய் வேலை சேர்ந்து அங்கேருந்து கற்றுக்கிட்டு வந்துடலாம். எப்படி கற்றுக்கிறது? ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், ஒரு டைரக்டர் போய் வேலை பார்த்தேன். அவர் என்ன சொன்னார், இந்த சாங்கை சகாராவில் எடுக்கலான்னாரு. சகாராலையா? ஆமாப்பா, பாலைவனத்தில் டெசர்ட்டில் எடுக்கலாம் அப்படின்னாரு. நான் சொன்னேன், அங்கே எல்லாம் எடுக்கணும்னா சார் இங்கே ராஜஸ்தானில் எடுத்துக்கலாம், இல்லாட்டி பாண்டிச்சேரி பக்கத்தில் எடுத்துக்கலாம், சகாராக்கெல்லாம் போகணும். சகாராவில் போய் எடுப்போமையா? இல்லை சார், சகாரா ஆப்பிரிக்காவில் இருக்கு இல்லையா அப்படின்னாரு. இங்கே இல்லை சார், சகாரா சார் ஆப்பிரிக்கா கீழே இருக்குது சார்.
புரியுதுங்களா உங்களுக்கு? இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் மேப்பு இங்கே இருக்குல்ல சார், இங்கேருந்து கீழே வரணும். இது கஸ்பியன்னு. இங்கே பாருங்கள், இது நார்த் அமெரிக்கா சார். இது இல்லை சார், இங்கே பாருங்கள், இதுதான் ஆப்பிரிக்கா. இங்கே கீழே வரணும். அப்புறம் அந்த ஆள் வெளியே போய் ஃபோன் பண்ணி சகாரா எங்கே இருக்குன்னு கேட்டார். அவர் என்னொன்று சகாரா கிரே சூப்பர் மார்க்கெட்டில் சகாரா பிளாஸ்க் இருக்குன்றார். இல்லையா, சகாரான்னு பாலைவனம் எங்கே இருக்கு? அது ஆப்பிரிக்காவில் இருக்குது. இங்கே இருக்குது இது தார் பாலைவனம். தாரா அப்படின்ட்டு என்கிட்ட வந்தார். நீ நிறையா படிச்சிருக்க போல, நீ வேற ஆள்கிட்ட வேலைக்கு போன. இல்லைடா, பாலைவனம் எங்கே இருக்குன்னு சொன்னதுக்கு வேலைக்கு போனேன். அப்புறம் இன்னொரு ஆள்கிட்ட போனோம். நம்ம இந்த சாங்கை பூரா வடமேற்கு மாநிலத்தில் தான் எடுக்க போகிறோம். எங்கே? மேகாலயா, மணிப்பூர், திரிபுரா, அங்கே தான் எடுக்க போகிறோம் சார். வடமேற்கு இல்லை சார், அது நார்த் ஈஸ்ட்டு, வடகிழக்கு மாநிலம். அது 7 சிஸ்டர்ஸு. அந்த 7 சிஸ்டர் இந்தியாவோட இருக்கணும்னு நேர் சொல்லியிருக்காரு. அது சின்ன சின்ன மாநிலம், அது வடகிழக்கு மாநிலம். வடமேற்கு இல்லையா அப்படின்னாரு. அந்த ஆள் எவன்ட்டே போய் ஃபோன் பண்ணாப்புல. ஃபோன் பண்ணிட்டு வந்தோன்னே என்ன செய்ய, நீங்கள் கிளம்புண்டாங்க. அப்புறம் இன்னொருத்தர்கிட்ட போய் ஒருத்தர்கிட்ட வேலைக்கு சேர்ந்தோம். டீசுக்குமா அப்போ இல்லை, அதனால் இன்னொருத்தர்கிட்ட வேலைக்கு போனோம்னா அவர் கரெக்டாக 5:30 மணிக்கெல்லாம் வர சொல்லுவார். 5:30 மணிக்கு எந்திரிச்சா கதை வரும்னு அவர் நினச்சிருக்காரு. அதில் எப்படி வரும் கதை? ஒரு 100 நாள் யோசிச்சா வராது, ஒரே ஒரு நாள், ஒரு செகண்ட் யோசிச்சா வந்துடும். அதில் போனால் அங்கே போனோம்னா அவர் என்ன செஞ்சு காலெல்லாம் காலையில் காரெல்லாம் கழுவிடு அப்படின்றார். சரின்னு சொல்லிட்டு காலையில் எழுந்திரிச்சு ஒரு 5:30 மணிக்கெலாம் போய் அவர் காரெல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் அவர் வருவார். அவர் கார் எடுப்பார், போவார். அவர் வந்தோடனே காரை கழுவுன்னு, அது மரத்துக்குள்ளே இருக்கு அந்த காரை கழுவிட்டோன்னே அவர் வந்தோடனே ஸ்டார்ட் பண்ணார். ஸ்டார்ட் பண்ணோடனே மேலே இருக்க பேர்ட்ஸ் எல்லாம் அந்த சவுண்டை டக்குன்னு பறந்துருச்சு. பறந்தால் போகும்போது என்ன செய்ய, எச்சத்தை போட்டு போயிடும், தத்துன்னு. இப்போ தான் கழுவிருக்கு. என்னடா செய்கிறோன்னு அப்புறம் திருப்பி கழுவிட்டு என்னை கூப்பிடும்பாரு. திருப்பி கழுவிட்டு கூப்பிட்டு அப்புறம் 2 நாள் கழித்து நான் பார்த்தேன். முதல் இந்த பறவையெல்லாம் கிளப்பி விட்டுருவோம், கிளப்பி விட்டு கழுவிடுவோம் அப்படின்னு சொல்லி கல்லை விட்டு எறிஞ்சேன். அந்த கல் என் வீட்டிலே விழுந்துச்சு. அவன் ஜவுத்தம் போகிறேன் யாராவது அப்படின்னு. சரி, இப்போ என்ன செய்வோம்? கல்லை விட்டு எரியணும், வேலை அதுவும் படக்கூடாது, காரில் எச்சம், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்து டெய்லி 2 தினத்தஞ்சி பேப்பர் எடுத்து விடுவேன். கல்லை உள்ளே வச்சு நல்லா சுற்றி எறிவேன். அது எங்கே விழுந்துச்சுனே தெரியாது. அது ஒரு பந்து மாதிரி அப்படி போயிடும். அதுக்கப்புறம் அதெல்லாம் கழுவி விட்டு அதுக்கப்புறம் போய் வண்டி எடுத்துகிட்டு போய் இப்படி ஒரு 6 மாதம் பயங்கரமான கஷ்டம். என்னடான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போய் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகி அப்புறம் 2 படங்கள்லாம் எடுத்து 14 படம் வேலை பார்த்தோம். சுந்தர்சி சார்கிட்ட, பாலா சார்கிட்ட, ஆண் கடவுள், பிதாமரெலாம் வேலை பார்த்தோம். நடிகர்கள்லாம் பழக்கமானாங்க. ஸோ அவங்க நம்மளுக்கு என் கூட சேர்ந்து நம்ம பண்ணலாம்னு அவங்க சொன்னாங்க. நம்ம இப்படி பண்ணிட்டோம். இன்றைக்கி இந்த டிசிப்மா இருக்குது, இதை நல்லா பயன்படுத்திக்கிங்க. லெனின் சாரை பார்த்து எடிட்டிங் கற்றுக்கிட்டீங்க, எடிட்டிங் சொல்லி தந்தார். அதெல்லாம் விட்டுருங்க. அவர் மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ நீங்கள் முயற்சி பண்ணுங்க. அவர் ஒரு லைஃப் ஒன்று வாழ்கிறாரு பாருங்கள். அவர் லைஃப் ஒன்று இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? ஒரு சைக்கிள் எடுத்துகிட்டே போவார், பஸ்ஸில் போவார், நேஷ்னல் அவார்டு வின்னரு, மிகப்பெரிய எடிட்டரு, நம்மளுக்கு போற்றுதலுக்குரிய ஆள், தமிழ் சினிமாவில் அடையாளம். அவர் வாழ்கிற ஒரு சின்ன எளிமையான ஒரு வாழ்க்கை இருக்கு பாருங்கள். அதெல்லாம் நம்ம நினச்சி பார்த்தா கூட என்ன சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, சினிமாவில் பெரிய வருமானம் இல்லைன்றாங்க, பெருசாக சம்பாதிக்கலை போல். இப்போ நம்ம பஸ்ஸில் ஏறி போகிறோம்னு வச்சுக்க, ஏன் செய்ய எல்லா படத்தையும் நடிப்பீங்க, அவ்வளோவா காசு தர மாட்டாங்களா அவங்களுக்குன்றாங்க. ட்ரெயினில் போனாலும் அப்படி தான் சொல்லுவாங்க. நம்ம கண்டிப்பாக ஃப்ளைட்டில் தான் போவோம். மக்களுக்காக, அடுத்தவங்களுக்காக நம்ம வாழ்கிறோம். ஆனால் அப்படியெல்லாம் கிடையாது. நானும் ரொம்ப ட்ரை பண்ணுறேன், நான் முயற்சி பண்ணுறேன். அது நடக்குமான்னு தெரில. லெனின் சார் மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழணும். இங்கே இருக்க எல்லோரும் ஃபாதர்ஸ் எல்லாருமே சேர்ந்து இந்த ஒரு டிசிப்மாங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. 3rd கான்வெகேஷன் வரைக்கும் வந்துருச்சு. இந்த கான்வெகேஷனில் இன்றைக்கி நீங்கள் பட்டம் வாங்கிட்டோன்னே இது நிறைவடையில். இதுதான் பிகினிங். இப்போ நான் பார்த்துருக்கேன் 4-5 படங்கள்லாம், சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்லாம் மாதிரி ஹியூமர் எடுக்க பாருங்கள், நல்ல சினிமாவை எடுக்க பாருங்கள், நல்ல சினிமாவில் நகைச்சுவை எடுக்க பாருங்கள்.
ஹிட்லர் நாசிக்கு ஜெர்மனியில். அப்போ வந்து நம்ம நாசிக்கை பற்றி சொல்லணும், நம்ம என்னென்ன பண்ணிக்கிருக்கோம் அப்படின்னு உலகத்துக்கு பூரா சொல்லணும், எப்படி சொல்கிறது, யார்கிட்ட வச்சு சொல்கிறது அப்படி இப்படின்னு யோசிச்சாங்க. அப்போ சார் இந்த சார்லி சாப்ளின்னு ஒரு ஆள் இருக்கார் சார், அந்த ஆள் பயங்கரமான ஹியூமர் இருக்குது, காமெடி படமெல்லாம் எடுக்கிறாரு. அவர்கிட்ட வச்சு நம்ம நாசிக்கோட கொள்கையெல்லாம் சொன்னோம்னா உலகம்புறம் படம் வருது. பேசவே மாட்டார் சார். இருந்தாலும் நம்ம கொள்கையெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு கூப்பிட்டு சார்லி சாப்ளினை கூப்பிட்டுன்னு பேசினார். பேசி கீசி பார்த்துட்டு அவருக்கு டின்னர்லாம் வச்சார், சாப்பிட்டார், வச்சார். சரிங்க சரின்னு சொல்லிட்டு போயிட்டார். போயிட்டு இந்த நாசிக்கு எவ்வளவு தூரமான ஒரு அபத்தமான இயக்கம், கொள்கை, இது உலகத்துக்கு ஒத்து வராத ஒரு விஷயம்னு தி கிரேட் டிக்டேட்டர்னு ஒரு படத்தை எடுத்து விட்டார். அதை எடுத்தால் ஹிட்லர் என்ன செய்வார்னு அவருக்கு தெரியும், ஆனால் இருந்தாலும் எடுத்தார். அதனால் நீங்கள் நம்ம வந்து ஒரு வாழ்க்கையை படமாக பாருங்க. ஒரு பெரிய ராஜா அவர் மனைவியை தூக்கிட்டு போயிட்டாங்க சிச்சலோனுக்கு. திருப்பி கொண்டு வந்தாங்களா, 2 பேர் சேர்ந்து வாழ்ந்தாங்களா? ராமாயணம் 2 பேர் இருக்கணும் கதை. 5 பேர் அங்கிட்ட 100 பேர், 2 பேருக்கும் பிரச்சனை, சூது விளாண்டாங்க, தோத்துட்டாங்க, திருப்பி நாட்டை அடைச்சாங்களா? அதான் மகாபாரதம். எனக்கு கதை வரல, காவியம் வரல, பெரிய படம் எடுக்க முடியாது அப்படின்னாங்கிறத விட நீங்கள் பெரிய கிரியேட்டர்லாம் இருக்க வேண்டாம், கிரியேட்டர்லாம் வேண்டாம், சூஸராக இருங்க. நல்ல விஷயத்தை தேர்ந்தெடுக்கிற மாதிரி வாங்க. நீங்கள் சூஸராக இருந்தாலே வெற்றி பெற்றலாம். ஒரு அழகான கதையை எடுத்து, நல்ல கதை, வேர்ல்டு பெஸ்ட் செல்லிங் நாவல் ஒன்று இருக்கும், தி லே மிசரபிள்ஸ்னு ஒன்று இருக்கும், இட்ஸ் கால்டு பாவர்ட்டி. அதை நீங்கள் எடுங்க. உலகத்தின் மிகப்பெரிய நாவலை எடுங்க, இதிகாசம், இந்த பொன்னியின் செல்வன்லாம் இருக்குல்ல, அது மாதிரி ஒரு நல்ல நாவல் எடுங்க. அதை ஒருத்தரை திரைக்கதையை வச்சுருங்க. நீங்களே எல்லாம் செய்யணும்னு ஆசைப்படாதீங்க. திரைக்கதை பெருசாக ஒருத்தர் அவரை வச்சு எழுத வச்சுருங்க. இந்த படத்தை யார் எடிட் பண்ணி கொடுப்பா? லெனின் சார் மாதிரி அவர்கிட்ட எடிட்டிங் பண்ணுங்க. இந்த படத்தை யார் அழகாக விஷுவல் பண்ணுவா? இந்த சார் மாதிரி கேமராமேனை வச்சுக்கோங்க. நீங்கள் டைரக்ஷன் பண்ணுங்கள். டைரக்ஷனே தெரியலையா, உங்களுக்கு என்ன வேணும்னு கேமராமேன்ட்ட சொல்லுங்கள். நல்ல ஸ்க்ரீன் பிளே, நல்ல டயலாக் கூட பேப்பரை கீழே போட்டு போயிருங்க, கேமராமேன் எடுத்து கொடுத்துருவார். நீங்களாக போய் சார் 3/4 சார் 85 போட்டுருங்க, 3/4 லெஃப்ட் ரைட் கிராஸ்னு சொல்லுங்கள். இல்லை சார் இங்கே இதை டைப் பண்ணுங்கள் சார், ஜோக்கர் ஒன்று சார், அதெல்லாம் உனக்கு ஒன்றும் வேண்டாம். இதெல்லாம் தெரிஞ்சால் தான் சினிமா டைரக்டர், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார். பயங்கரமாக ஓடுறேன் சார், அவ்வளோதான் விட்டு அந்தெல்லாம் எடுத்து கொடுத்துருவார். எப்படி சார் வெறித்தரம் வேண்டாம் சார், இது சரி ஸ்ப்ரே அப்படியா அங்கேருந்து ஓடியா சொல்லியா ஓடி ஃப்ரண்ட் சார், முன்னாடி ஓடியாங்க சார், ஃப்ரண்ட்டில் எடுத்து கொடுப்பாரு, சைடில் போட எடுத்து கொடுப்பாரு சார். இது மேலேருந்து ஒரு கழுகு பார்க்குது சார், அந்த ட்ரோனை போட்டு எடுத்து கொடுத்துருவார். நீங்கள் நல்லா மட்டும் கதை சொல்லுங்கள், நல்லா கதை சொல்லுங்கள். கதை சொன்னால் அழகான ஒரு படம் வந்துடும். இன்னமும் திருப்பி சொல்கிறேன், எல்லா ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கும் போய் படம் பார்த்து ஒரு நல்ல படம் எடுக்க முடியாது. 1000 படம் பார்த்தாலும் நீங்கள் 100 படமெல்லாம் பார்த்து ஒரு நல்ல படம் எடுக்க முடியாது. ஒரு படம் லெனின் சார்ட்ட கேளுங்க, ஓடின ஒரு படம், அது கரகாட்டகனாக இருக்கட்டும், தில்லானா மோகனாம்பாள் இருக்கட்டும், சட்டம் ஒரு ரிட்டையராக இருக்கட்டும், ஓடின ஒரு படத்தை 100 தடவை பாருங்கள். சவுண்டெல்லாம் பாரு, மியூசிக்கை மியூட் பண்ணிட்டு பாரு, ஃபஸ்ட் ஹாஃப் பாரு, செகண்ட் ஹாஃப் பாரு, எண்டை பாரு, பிகினிங் என்ன செஞ்சுருக்கான்னு ஒன்லைன் எழுது. ஸோ இந்த சிக்மா இந்த இளைய சமுதாயத்துக்கு மிகப்பெரிய ஒரு வரம். இதில் எல்லோரும் ஜாயின் பண்ணுங்கள், படிங்க. இது ஒரு மிகப்பெரிய தொண்டான்னு நினச்சி அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு கண்டிப்பாக என்னோடய சப்போர்ட் இருக்கும் சார். நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். அவ்வளோ எளிமையாக அறிவுபூர்வமான வார்த்தைகளை பேசி எங்களை மெய் மறக்க வச்சுட்டீங்க. நெக்ஸ்ட் ஸ்டாப்